விஜய் வந்து இங்க காவேரி கிட்ட வந்து என்ன பண்றாரு, சொல்லிட்டுருக்காரு. இந்த மாரி "சொல்லு காவேரி, இந்த மாரி தொல்ல பண்ணிட்டுருக்காள்ல அவ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு. அதுக்கு வந்து காவேரி "நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்கள நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. அது தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கேட்டு. காவேரி தைரியமா இருக்கா. "எனக்கு என்ன வந்தது? அவ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்ட விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. அடுத்து விஜய் காவேரிய பார்க்க போறாரு. அங்க காவேரி கிட்ட வந்து "நம்ம வெளிய எங்கேயாவது போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு பேசிட்டு இருக்காரு. இத எடுத்து என்ன பண்றாங்க, மீடியா வந்து இப்ப வந்து வெளியிடுறாங்க. இங்க வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்பவும் போல வந்து "இப்படி நடந்துருச்சே! நான் விடவே மாட்டேன். எனக்கு விஜய் கிடைக்கலனா என்னால வாழவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா செமையா பிரச்சனை பண்றாங்க. உடனே போலீஸ் வந்து அவங்க கிட்ட "இங்க பாருங்க, தவறான முடிவுக்கு போகாதீங்கன்றாங்க." "இல்ல, நான் தவறான முடிவுக்கு தான் போவேன் விஜய் வரலன்னா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு கேட்டு போலீஸ் வந்து விஜய வர வைக்கிறாங்க. விஜய் வந்தோனே வந்து "இந்த மாரி கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒய்ஃப் இருக்கா. தேவையில்லாம இவங்க எல்லாரும் என்ன கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க சொந்தக்காரங்க "நீ என்னப்பா நீ இப்படி இந்த பொண்ண ஏமாத்துற?" "நான் யாருங்க ஏமாத்துனது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தானேப்பா பண்ணியிருக்க" அப்படின்னோனே, "நான் எந்த மேரேஜ் பண்ணேன்? உங்களுக்கு என்னங்க வந்தது? அது என்னோட பர்சனல்ங்க. நான் எப்படி வேணாலும் பண்ணிக்கிறேன். என் பொண்டாட்டி இப்போ அவ தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்கா. அவ தான் எனக்கு எல்லாமே. அப்படின்னும்போது நான் எப்படிங்க வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும்? ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாருக்கும் அவ்வளோதான்" அப்படின்றாங்க. மீடியாக்காரங்க கேட்குறாங்க. கேட்குற கேள்விக்கு விஜய் வந்து சொல்றாரு, "இங்க பாருங்க, வெண்ணிலாவ விரும்பினது உண்மைதான். ஒரு பொண்ண விரும்பிட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்களா யாருமே? நீங்க யாருமே வந்து விரும்பினதே கிடையாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சியா பார்த்துருக்காங்க. வெண்ணிலா பயங்கரமா அழறாங்க. "ப்ளீஸ் விஜய், தயவு செய்து என் கழுத்துல தாலி கட்டு விஜய். ப்ளீஸ் விஜய்ன்றாங்க. வாய மூடிட்டு போயிடு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணியிருந்தா அவ்வளோதான்" அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து அந்த டைம்ல கரெக்ட்டா என்ன பண்ணாரு, அன்பரசு வந்து "நீ வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டலன்னா அப்புறம் விளைவுகள் அதிகமா நீ சந்திப்பேன்னாரு." "பரவால்ல" அப்படின்றாரு. அப்போ உடனே வந்து வெண்ணிலாவோட அப்பா, அம்மா வந்து இந்த உலகத்த விட்டு போறதுக்கு காரணமே விஜய் தான். விஜய் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னைய நினைச்சிட்டு இருக்க மனசுல சட்டைய புடிச்சு அவர அடிக்க போறாரு. போலீஸ் வந்து தடுக்குறாங்க. உடனே வந்து போலீஸ் கிட்ட "நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்" அப்படின்னு சொல்லி விட்டாரு. எல்லாருமே அவர்ட்ட சண்டைக்கு வராங்க. அப்போ போலீஸ் வந்து அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சியா நின்னுட்டு இருக்காங்க. விஜய் அரெஸ்ட் ஆனத பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைறாங்க. உடனே காவேரி விஜய் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நேரா வெண்ணிலா போய் செம திட்டுறாங்க. "ச்சே, நீங்கலாம் ஒரு மனுஷங்களா? எவ்வளோ தைரியமா இருந்தா விஜய் இந்த மாரி பண்ணி வச்சிருப்பீங்க. மரியாதை கேஸ வாபஸ் வாங்குங்க. அப்படி இல்லன்னா நடக்கிறதே வேறன்றாங்க." "நாங்க வாபஸ் வாங்க முடியாது. விஜய் வந்து வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கினா தான் விஜய் தப்பிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. "என் புருஷன எப்படி இப்போ வந்து காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷன இந்த கதிக்கு ஆக்குன உங்கள எல்லாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்காக விஜய் எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாரு. அவரு போய் வந்து இந்த மாரி வந்து அனுப்புறதுக்கு, உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ செம திட்டிட்டு வராங்க காவேரி. இங்க வந்து காவேரி என்ன பண்றாங்க, நேரா ராதாவ கூட்டிட்டு வராங்க. ராதாவ பார்த்தோன்னே அதிர்ச்சியா அன்பரசு. ராதா வந்து செம திட்டுறாங்க அன்பரச. "ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நன்றின்றது உனக்கு கொஞ்சமாவது இருக்கணும். விஜய் எவ்வளோ பண்ணியிருப்பான் குடும்பத்துக்காக. ஆனா அவன போய் உள்ள தள்ளி வச்சிருக்க. உன் பையன் தான் உனக்கு முக்கியம்னா, என் பையனும் எனக்கு முக்கியம் தான். விஜய் என் பையன் தான். மரியாதையா அவன வெளிய எடுத்துட்டு, அப்படி வெளிய எடுக்கல நடக்கிறதே வேற" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அன்பரசு செம டென்ஷன் ஆயிறாரு. "என் புள்ள தான் எனக்கு முக்கியம். நான் வெளிய எடுக்க மாட்டேன்றாரு. அப்போ அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த உலகத்துல வாழ மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. "நான் உலகத்துல வாழணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ" அப்படின்றாரு. வேற வழி இல்லாம அன்பரசும் வந்து விஜய் வெளிய எடுக்கிறாரு. விஜய் வெளிய எடுத்தோனே அவங்க வந்து சித்திக்கு நன்றி சொல்றாரு விஜய். "எனக்கு நன்றி சொல்லாதப்பா. உன் பொண்டாட்டிக்கு தான் நீ நன்றி சொல்லணும். அவ தான் இவ்வளோ வந்து மெனக்கெட்டு என்ன கூட்டின்னு வந்து வெளிய எடுத்தா" அப்படின்னோனே அப்படியே காவேரியை பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே காவேரி வந்து விஜய் பார்த்து சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா? அதனால நீங்க கவலையே படாதீங்க. எப்பவுமே நான் இருப்பேங்க உங்களுக்கு துணையா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க 2 பேருமே சந்தோஷமா.